ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஸ்மார்ட் ட்ரேடர். ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை ரீட் பண்ணுறதுக்கு, ஒரு சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரேடிங் வியூ. ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சார்ட்டு, ஒரு இண்டெக்ஸு, ஒரு ஸ்டாக்ஸு, இது எல்லாத்தையுமே பர்டிகுலராக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதனோட டைரெக்ஷன் என்ன, ஸ்ட்ரக்சரில் என்ன, அதில் என்னென்ன யூசேஜ் இருக்குங்கிறது நம்ம எல்லாமே இன்றைக்கி அந்த ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூங்கிற ஆப் மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப், பிசி, லேப்டாப் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை எங்கே போய் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி சிஸ்டத்தில் எடுக்கிறீங்க போது நீங்கள் கூகுளில் போய்ட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ, ட்ரேக் ஆன் ஆல் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு என்ன ஆகும், உங்களுக்கு ட்ரேடிங் வியூங்கிறது ஓப்பன் ஆகும். இப்படி தான் ஃபஸ்ட்டு பேசிக் இதனோட ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் என்ன பண்ணணும், இந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே என்ன ஆகும், இந்த இடத்துல ரைட் சைட் கார்னரில் இந்த ஒரு இடத்துல இருக்குங்களா, இதில் சைன்இன் பண்ணணும். உங்களோடது என்னோடது ஆல்ரெடி சைன்இன்ல இருக்கிறதுனால என்ன ஆகிடுச்சு, சைன்இன் காமிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சைன்இன் பண்ணணும். ஓகேங்களா, சைன்இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும். அதை கொடுத்து டிஃபால்ட்டாக நீங்கள் இன்புட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயும் இதே சேம் ரூல் தான். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஸ்க்ரீனில் வியூ ஆஃபாக இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த ட்ரேடிங் வியூ அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒரு சார்ட்டை, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, நீங்கள் மொபைல்லையும் அதுக்கடுத்து டெஸ்க்டாப்லேயே ஒரே மெயில் ஐடி கொடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் இதில் ஏதாவது சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணியிருக்கும் போது அதுலேயும் டிஃபால்ட்டாக நான் உங்களுக்கு ஓப்பனாக பார்ப்போம். ஓகேங்களா, இதில் ப்ரீமியம் வெர்ஷன், பேசிக் வெர்ஷன் இருக்குது. இது நீங்கள் முதல்ல ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ரீமியம் வெர்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். மொத்தம் 3 ப்ரீமியம் இருக்கிறதுல. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இது பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரீமியம் ஒன்று 995, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 17,000, அப்புறம் 4,000, இது மாதிரி ஒன்றும் ஒரு ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ இது நமக்கு தேவைப்படாது. நீங்கள் இப்படி பணம் கட்டி இதை யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு உங்களுக்கு அது நெசசரி கிடையாது. சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ட்ரேடிங் வியூக்குள்ளே போவோம். இதுதான் ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூ பார்த்திங்கன்னா சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, இந்த ட்ரேடிங் வியூ இதில் இந்த ஸ்க்ரீனில் எப்படி எவ்வளோ டூலை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடிங் வியூனால் என்ன சார் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேடிங் வியூனால் நீங்கள் நிறையா கம்பெனிஸு, ஸ்டாக்ஸு, அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டோட எல்லா கண்டென்ட்ஸ் எல்லாமே இதுலேயே டிஃபால்ட்டாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த ட்ரேடிங் வியூனால். அப்படியாங்க சார், ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனியோடைய சார்ட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த சார்ட்ஸில் ஸ்க்ரீனில் தெரிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதனுடைய காலம்ஸு எல்லாமே ஸ்க்ரீன்லேயே நமக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. தெரியுதுங்களா, இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்க பெரிய ஸ்க்ரீன் இது கொஞ்சம் ஃபர்தராக இந்த கம்பெனியை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நிறைய சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணும். சாரி, தனியாக இந்த இண்டெக்ஸ்குள்ளே போகும். ரிலையன்ஸுங்கிற கம்பெனிக்குள்ளே டிஃபால்ட்டாக உள்ளே போகும். நம்ம அந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன கர்சரை கிளிக் பண்ணும்போது இதுக்குள்ளே நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கம்பெனிஸ் என்ன இருக்குது, அந்த கம்பெனி என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் பாருங்கள் 1325லேருந்து 1345.90 காசு இந்த டே ரேஞ்சு. ஒரு நாளில் என்ன நடந்திருக்கு, இந்த டாலோடைய ஹை எவ்வளோ, லோ எவ்வளோங்கிறது நீங்கள் காமிச்சிருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 52 வாரத்தோட ஹை எவ்வளோ, லோ எவ்வளோ, அதாவது ஒரு வருஷத்தில் 1290ங்கிறது லோ, அதே 1611ங்கிறது ஹை. இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனியோட இன்றைக்கி எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு, பாஸ்ட் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே காட்டும். Q1, Q2, Q3, Q4 ஒரு கம்பெனிக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க கொடுக்குற ரிசல்ட்ஸு, அந்த கம்பெனி டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கடைசியாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 ரூபா 50 காசு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ட்ரேடிங் வியூவில் டிஃபால்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கடுத்து இதனோட செக்மெண்ட் எப்படி இருக்குது, இதனோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இது எப்படி இருக்குது, ஓவராலாக செல் டைரெக்ஷனில் இருக்குது. அதே லாங் வியூவில் பார்க்கும்போது பை டைரெக்ஷன் இருக்குது. நேற்று ஒரு நாள் செல் டைரெக்ஷன். ஸோ ஆனால் ஓவரால் லாங் வியூ பார்க்கும்போது பை டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது நான் டிஃபால்ட்டாக தெரியும். ஓகேங்களா, இந்த கம்பெனி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதே நீங்கள் இந்த இடத்துல க்ளோஸராக ஒரு கிளிப் இங்கே பாருங்கள், இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த இடத்துல இந்த மார்க் கொடுத்தோன்னே இப்படி ஒரு காலம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி டீட்டெயில்ஸு, சார்ட்ஸு எல்லாமே என்ன பண்ணலாம்,
நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன்லேயே நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ஏதாவது நியூஸஸ் வந்திருக்குன்னா கூட நேற்று என்ன நியூஸ் வந்திருக்கு, இன்றைக்கி என்ன நியூஸஸ் வந்திருக்கு, இப்போ இதுக்கு ஒரு நியூஸ் வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்குங்கிறத என்ன பண்ணலாம், நீங்கள் இதிலே டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் ஒரு கம்பெனியை பற்றி உள்ளே போய் இதனோட காம்படிட்டர் யார், இதுக்கு காம்படிட்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்ன இதுங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். அனாலிசிஸ் எவ்வளோ, கடன் எவ்வளோ இருக்குது, அந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இதில் டிஃபால்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நியூஸ் வந்திருக்கு பாருங்கள், எஸ்டர்டே நியூஸ் வந்திருக்கு, அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸை விட இந்த ப்ராஃபிட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக செக் பண்ணலாம். நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி காமிச்சோம் இல்லை, இந்த இடத்துல காமிச்சாலும் கீழே இந்த ரைட் சைட் கார்னரில் காமிச்சது, இது பெரிய ஸ்க்ரீனில் தெரிஞ்சிச்சு பாருங்க. லாங் வியூவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணலாம், இதுலேயே நம்ம டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து இதே மாதிரி ஒரு கம்பெனிஸ், இப்போ ஐடியான்னு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐடியா கம்பெனி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வோடஃபோன் ஐடியா இந்த கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வரும். இவங்களோட டிவிடெண்ட் எவ்வளோ, இவங்க கம்பெனி என்ன செக்டாரில் வருது, இந்த கம்பெனியோட CEO யார், இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யார், இந்த கம்பெனி எந்த சிட்டி பேஸ் பண்ணி இயங்குது, இந்த கம்பெனியோட அட்ரஸ் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, இதனோட காம்படிட்டர் யார், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு கம்பெனியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்த விஷயம், இந்த கம்பெனியோட சார்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல் சார்ட் அப்படின்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ண என்ன ஓவராலாக பெரிய ஸ்க்ரீனில் சார்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வோடஃபோன் ஐடியாங்கிற கம்பெனிஸ் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம ரிலையன்ஸுங்கிற கம்பெனியை வச்சு உங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கார்னரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் சார்ட் மட்டும் தான் தெரியும். இதை மறுபடியும் கொடுத்துட்டிங்கன்னா நான் சைடில் இது எல்லாமே வரும். இந்த இடத்துல இருக்க ஸ்டாக்ஸில் எப்படி சார் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்குங்களா, இதுக்கு ரைட் சைடு பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குங்களா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கம்பெனிஸ் வேணும் அப்படிங்கிற இடத்துல கொடுக்கும். இந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் ஏதாவது நேம் சொல்லுங்கள். HDFC அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுக்கும். HDFCயில் பேங்க் இருக்குது, HDFC AMC இருக்குது, HDFC லைஃப் இருக்குது, HDFC அசட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து HDB பேங்க் இருக்குது, இதில் நீங்கள் எது வேணும், HDFC பேங்க்னா பேங்க் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணும், இந்த இடத்துல ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் கொடுக்கும். இந்த ப்ளஸ்ஸுங்கிறது கொடுத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வேண்டாம்னா டெலீட் அப்படின்னு கொடுத்தா போயிடும், மறுபடியும் வேணும்னா ப்ளஸ் கொடுத்துரும். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரைட் சைட் கார்னரில் பாருங்கள் ப்ளஸ் கொடுத்தோன்னே இந்த இடத்துல எப்படி ஆட் ஆகுது, ஆட் ஆகிடுச்சிங்களா, 784 ரைட் சைட் கார்னர் தெரியுங்க, HDFC பேங்க்ங்கிறது ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, டிஃபால்ட்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கம்பெனியை நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த சார்ட்டை எலாபரேட் பண்ணி பெருசு. இப்போ இந்த சார்ட்டில் மேலால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலால் இருக்குல்ல, இந்த ஜோன் ஏரியாவில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறோம். ஒரு நிமிஷமும் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து உங்களோட சார்ட்ஸில் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து ப்ரீமியம் வெர்ஷன் போட்டிருக்கோம், அதனால் வந்து எனக்கு வந்து 5 செகண்ட்ஸ் கூட காட்டும். உங்களுக்கு வந்து பார்க்கலாம் என்ன, இந்த சார்ட்டை வந்து 1 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே என்ன இந்த சார்ட் சொல்லியிருக்கு, 5 நிமிஷத்துக்குள்ளே என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்க்குறதுக்கு தான் அது டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வேறு டைம் மாற்றிட்டு என்ன பண்ணுறோம், இந்த கம்பெனிஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இது வந்து கேண்டில்ஸ். இப்போ இந்த கேண்டில்ஸ் பாருங்கள், இந்த கேண்டில்ஸ் வந்து நார்மல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, வால்யூம் கேண்டில் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேண்டில் பாருங்கள், ரெட் கேண்டில் ரொம்ப பெருசாக தெரியுதுங்களா, இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் கேண்டில் ரொம்ப பெருசாக தெரியுதுங்களா, இந்த கேண்டிலோட நேம் என்னது, வால்யூம் கேண்டில். இது வந்து பெய்டு வெர்ஷன் தான் வரும், ஃப்ரீ வெர்ஷனில் வராது. ஓகேங்களா? இதுக்கடுத்து ஹக்கினிஷி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் ஹக்கினிஷி என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டினியூவாக க்ரீன் கண்டினியூவாக ரெட் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துருக்கும். எப்படி இருந்திருக்கும், கண்டினியூவாக க்ரீன் கண்டினியூவாக ரெட் தான் வந்துருக்கும். இதே நார்மல் கேண்டில் மாற்றி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, மல்டி கலர்ஸ் என்ன இருக்கும், மிக்சடாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ரெட் வந்திருக்கு, நடுவில் க்ரீன், மறுபடியும் ரெட்டு க்ரீன், மறுபடியும் ரெட்டு க்ரீன், எப்படி கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஹைக்கினிஷி கேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக இந்த இடத்துல இருப்பாங்க இந்த லெஃப்ட் சைட் காலம் ஒரு கம்பெனிஸை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டைம் ஃப்ரேம் என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஃபஸ்ட் ஒன் கட்ட டாட்டு ஏரோ மார்க். இப்போ நான் இப்படி இங்கே தள்ளுறது வந்து ஏரோ மார்க் மாதிரி வருதுங்களா சிம்பிள், இது ஏரோ மார்க் பதிலாக என்ன பண்ணலாம், டாட் வச்சுக்கலாம். இது பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வருதுங்களா, இந்த இடத்துல இது வேண்டாம் வெறும் டாட் மாதிரி இருக்குன்னா இங்கே பாருங்கள் ஒரு டாட் மாதிரி வருதுங்களா கேண்டில் கிட்ட வரும்போது. ஸோ நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை என்ன பண்ணலாம், அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இது எரேசர்ன்னு இருக்குது, நம்ம வச்சுருக்கிறத வேண்டாம்னு என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணி அழிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த சைடில் ஃபஸ்ட் ஒன் வந்து ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் என்ன கேட்டால் இப்படி ஒரு கோடு வரைகிறது பேர் தான் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இந்த லைன் போடுறோம்னா இங்கே இது பேர் ட்ரெண்ட் லைன். இது கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும்.
இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரைஞ்சோடனே மறுபடியும் நான் ஒன்ஸ் எடுத்து காமிக்கிற பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்ச உடனே என்ன உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனில் பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, பென்சில் இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, லைன் டூல் டெக்ஸ்ட் கலர் அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது கலர்ஸ் வேணாலும் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். இது மேலே டெக்ஸ்ட் வரைஞ்சி ஓகேங்களா. இந்த லைனோட கலர் வேணாலும் வேறு கலரில் இந்த பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், வேறு கலர் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட் எழுதுறோன்னா நீங்கள் என்ன பண்ணுறோம், எழுதிக்கலாம். HDFC அப்படின்னு சொல்லி ஏதாவது நம்ம விருப்பத்துக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டெக்ஸ்ட் கலர் வந்து டைப் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, இந்த இடத்துல நமக்கு என்ன வேணுமோ எழுதிக்கலாம். இதனோட கலர்ஸ் என்ன வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். டிஃபால்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது கலர்ஸ் டெக்ஸ்ட் கலர் என்ன பண்ணலாம், பிளாக் கலர் மாதிரி என்ன பண்ணலாம், கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டூல்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப லென்த்தியாக போகும், எந்த பக்கமே திரும்பாமல் லென்த்தியாக போகும் ரேன்னு சொல்லுவாங்க. இதையுமே நீங்கள் பென்சில் ஐக்கான் வச்சு என்ன பண்ணலாம், உங்களுக்கு கலர் எதாவது வேணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த லைன் வேண்டாம்னா என்ன பண்ணலாம், இந்த லைன் மேலே கிளிக் பண்ணி இந்த டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, டெலிட் கொடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த ஜோன் இந்த லைன் கிட்டக்க வந்தோடனே அலாரம் அடிக்கணும், அலர்ட் அடிக்கணும் என்ன பண்ணலாம், இந்த லைனை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல அலர்ட்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கொடுக்கலாம். இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணோடனே அலர்ட் அடிக்கணுமா, இல்லை டவுன் ஆனோடனே அலர்ட் அடிக்கணுமா, இல்லை அப் ஆனோடனே அலர்ட் அடிக்கணுமாங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், அலாரம் இங்கே இடத்துல ஓகே பண்ணி க்ரியேட் கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே என்ன ஆகிடும், மார்க்கெட் இந்த ஜோன் கிட்டக்க டச் பண்ணும்போது அலாரம் அடிக்கும். இந்த வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அலாரம் சிம்பிள் வந்துருச்சு தெரியுதுங்களா. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும், இந்த லைனை கிராஸ் பண்ணும்போது நமக்கு அலர்ட் கொடுக்கும். அலர்ட் கொடுக்குறது எங்கே வரும், இந்த ரைட் சைடில் அலாரம் மாதிரி சிம்பிள் இருக்குங்களா, இந்த அலாரம் மாதிரி சிம்பிளில் வரும். இதெல்லாம் அலர்ட் கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இப்படி ஒரு சவுண்ட் வரும் இல்லையா கிராஸ் ஆகும்போது. ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கடுத்து இந்த ஹரிசாண்டல் லைன் ஆர் ரே இதில் இருக்குன்னா ஒரு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஒரு கேண்டில் விக் ஆர் பாடி இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, அந்த கோடு பகுதியை வந்து விக்குன்னு சொல்லுவோம். இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து பாடின்னு சொல்லுவோம். இது மேலே அப்படி கிளிக் பண்ணிங்கனாலே ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இருக்குல்ல இங்கே ஹரிசாண்டல் ரே அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து ஹரிசாண்டல் ரே ஓகேங்களா. இது வந்து ஒரு லைனுக்கு மேலே ஸ்ட்ரைட்டான கோடு போகிறது ஹரிசாண்டல் ரே. இந்த ஸ்லாண்டிங்காக கோடு போகிறதுக்கு பேர் வந்து ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா. ஸோ இந்த டூலில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த பேரல் சேனல் இருக்குது. பேரல் சேனல்லாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து டவுன் சைடு நோக்கி வந்திருக்கு அப்படின்னா என்னது, இந்த இடத்துல இருந்து அடுத்த டவுன் சைடு எவ்வளோ தூரத்து வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுறோம், இந்த இடத்த வரைக்கும் வச்சுட்டு அப்படி கீழே இருக்கிறோம். இது வந்து பேரல் சேனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. எந்த ஜோன்லேருந்து எடுத்துகிட்டு எந்த ஜோன் வரைக்கும் வருதோ அதை மார்க் பண்ணிட்டு நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் பேரல் சேனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ட்ரேடிங் வியூ மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய கம்பெனிஸு இது எல்லாத்தையுமே வந்து சார்ட்டில் வந்து என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணி அனாலிசிஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த ட்ராயிங்கும் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரைட் சைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரிமூவ் ட்ராயிங் போட்டிங்கன்னா என்னோட எல்லா ட்ராயிங்கும் ரிமூவ் ஆகிடும். இதுக்கடுத்து இருக்க டூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபோனாசி, ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபிப் டைம் ஜோன், ஃபிப் ஸ்பீடு ரெசிஸ்டன்ஸ் ஃபேன், ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் லைன். இது எல்லாமே ஒன்று ஒன்று இருக்குது ஒரு சர்க்கிள். நீங்கள் இதெல்லாமே என்ன பண்ணலாம், உங்களோட டிஃபால்ட்டாக உங்களோட சார்ட்டில் என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். இந்த விஷயம் பற்றி நீங்கள் தெரிஞ்சால் நாலேஜ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ராயிங் வேண்டாம்னா என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் 2 ட்ராயிங்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சுங்களா. ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ், XABCD, சைபர், LIT, இம்பல்ஸ் வேவு, சர்க்கிள் லைன், இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த டூல் எல்லாத்தையும் எடுத்து எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கேண்டில்ஸ் மேலே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இல்லைங்க மேக்னெட் அப்படிங்கிற ஒன்றை வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மேக்னெட் மூலமாக என்ன ஆகும், நீங்கள் கர்சர் ஆர் விக் கரெக்டாக இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, இப்போது நான் இந்த இடத்துல லைன் தள்ளிட்டே வர பாருங்கள், இது கரெக்டாக அந்த விக் ஆர் பாடியில் மார்க் ஆகிட்டே வர பாருங்க. நம்ம எந்த இடத்துல தள்ளினாலும் அது அந்த விக் அண்ட் பாடியில் தான் மார்க் ஆகி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது இருக்கும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்த இருக்க டூல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் இல்லை ஒரு பொசிஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டார்கெட்டு உங்களோட ரிஸ்க் ரேஷியோ எவ்வளோ, உங்களோட டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோங்கிறத வச்சுக்கலாம். லாங்னா லாங்கு, ஷார்ட் பொசிஷனா ஷார்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃபால்ட் இதிலே வச்சுக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிற ஜோன், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கோம், இந்த ஜோன் தான் நம்மளோட என்ட்ரி ஜோன் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து நம்மளோட ரிஸ்க் ரேஷியோ ரிவார்டு வந்து என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இது நமக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வால்யூம் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வால்யூம் வந்து இந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் டார்கெட் வருதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு வரது தான் ப்ரைஸ் ரேஞ்ச் வால்யூம் ஓகேங்களா.
எப்படி இந்த இடத்துல இது பாருங்கள், ஃபிஃப்த் ஒன் காலம் ப்ரைஸ் ரேஞ்ச் வால்யூம், இது வந்து ஒரு இது எவ்வளோ டார்கெட்டுங்கிறத நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது வந்து நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோ இடம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஒரு ஃபன்னி எமோஜி மாதிரி வச்சுட்டு இடம் வந்தால் நமக்கு டார்கெட் ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எமோஜி கூட வச்சுக்கலாம். இதை தாண்டி போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு அது எமோஜி ஆகிடும், அது வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து வச்சுக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு நம்ம இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து இது பாருங்கள், ப்ரஷ்ஷு ஹைலைட்டர். ப்ரஷ்ஷுனா என்னது, இப்படி வந்து ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கணும், நம்மளாம் படம் வரைஞ்சி பார்க்குறது ப்ரஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் ஹைலைட்டர் தான் என்ன பண்ணலாம், இந்த ப்ரஷ்ஷை விட கண்டென்ட் கொஞ்சம் பெருசாக வரும். இந்த கேண்டில்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னா இது பண்ணலாம், இது எம் பேட்டர்ன் வரைய இருக்குது, இப்படி ட்ரை பண்ணலாம். இதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு யூ மாடல் அந்த இது போட ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்றுக்குமே என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை பயன்படுத்தலாம். இதுக்கடுத்து இந்த சார்ட் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, வரைஞ்சிருக்க ட்ராயிங் கீப் ட்ராயிங் லாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ட்ராயிங் எதுவுமே டெலிட் பண்ண முடியாது. இது போய் நீங்கள் கிளிக் பண்ணால் என்ன பண்ண முடியாது, இந்த ட்ராயிங் எதையும் டெலிட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு உண்டானதுலாம் இந்த ஸ்க்ரீனே லாக் பண்ணால் என்ன பண்ணுறது, லாக் ஆல் ட்ராயிங்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன இந்த எல்லா சார்ட்டும் என்ன ஆகிடும், லாக் ஆகிடும். இது எதனாலும் டெலிட் பண்ண முடியாது, லாக்கில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது எதுவுமே வேண்டாம் என்ன பண்ணலாம், கண்ணை வச்சு மறைச்சிக்கலாம், ஐ சிம்பிள் போட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் மறைச்சிக்கலாம். வேணும்னா என்ன பண்ணலாம், ஓப்பனாக பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த சிம்பிள் ஐ அண்ட் ஓப்பன். இப்போ இந்த எல்லா ட்ராயிங்கும் பிடிச்சிருக்கு சார், இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் வரைகிறது ஒன்று இந்த ஸ்டார் மாதிரி சிம்பிள் கொடுத்து வச்சுக்கலாம். இந்த நீங்கள் ஸ்டார் மாதிரி சிம்பிள் கொடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றா டிஃபால்ட்டாக என்ன ஆகிடும், இந்த மாதிரி ஆட் ஆகிக்கும். உங்களுக்கு ஸ்டார் போட்டு வச்சதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் தெரியுதுங்களா, இப்போ இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் ஸ்டார் கொடுத்துருக்கேன், இது எல்லாமே என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நம்ம இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ட்ரெண்ட் பேஸ் வெப் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். இது இப்போ ரிமூவ் பண்ணுறேன், இந்த இடத்த பாருங்கள், இப்போ நான் இது ரிமூவ் பண்ணிட்டேன்னா போயிடுச்சுக்கலாம். மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துட்டா என்ன ஆகிடும், ஃபேவரட்டில் ஆட் ஆகிக்கும். இது எல்லாமே இந்த ஸ்க்ரீன்லேயே நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும், நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்கில் எதுவுமே வேண்டாம் என்ன பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்து ரிமூவ் ஆல் ட்ராயிங் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. ஓகே சார், இந்த ட்ரேடிங் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லா மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாக்ஸு, ஓகேங்களா, ஸ்டாக்ஸ் எல்லா கம்பெனிஸும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க 6000க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபண்ட்ஸ், நீங்கள் பாண்ட்ஸு ஃபண்ட்ஸ் இது மாதிரி இருக்கிறதையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஃபியூச்சர்ஸ், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற எல்லா கேட்டகரியில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபாரெக்ஸுங்கிறது என்னது, ஃபாரின் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் ஃபாரெக்ஸ். அதுக்கடுத்து கிரிப்டோ காயின்ஸ், அந்த இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எல்லா இண்டெக்ஸும் காட்டும். ஓகேங்களா, இந்த இண்டெக்ஸுங்கிறது என்னது, யூஎஸ்ஏ, நாஸ்டாக்ஸு, குளோபலைஸ்டு உலகளாவிய எல்லா ட்ரேடிங் கம்பெனிஸ், அதாவது உலகளாவியத்தில் ட்ரேட் ஆகக்கூடிய இப்போ நிஃப்டி இது மாதிரி இண்டெக்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லா இண்டெக்ஸும் என்ன இருக்குங்க இதில் டிஃபால்ட்டாக காட்டும். ஓகேங்களா, எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த இண்டெக்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே காட்டும். ஓகேங்களா, யூஎஸ் 100ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட சேர்ந்து, ஓகேங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸோட சேர்ந்து. ஓகேங்களா, இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோட பாண்ட்ஸ் என்ன, அதனோட 10 இயர் பாண்ட் என்ன, 2 இயர் பாண்ட் என்ன, அதனோட ஈல்டு என்னங்கிறது இதில் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, எக்கானமி, ஒரு நாட்டோட எக்கானமி என்ன இருக்குது, பேலன்ஸ் ஷீட்ஸ் என்ன இருக்குங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரேடிங் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு கான்ட்ராக்ட் சூஸ் பண்ணுறீங்க. இப்போ நிஃப்டி அப்படின்னா நிஃப்டி அப்படின்னு போடுறீங்க. நிஃப்டி எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 24,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 24,000. இப்போ நீங்கள் மார்க்கெட் மேலே போகுதுன்னா அப் சைடுனா கால், டவுன் சைடுனா புட் அப்படின்னா கால்னு போடுறீங்க. போட்டோன்னே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எந்த எக்ஸ்பீரியல் வேணும், எந்த கால் வேணுங்கிறது என்ன பண்ணலாம், இதிலேயே டிஃபால்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த இடத்துல ரைட் சைட் காலமில் இப்படி ஏரோ மார்க் பண்ணுறது, இதனோட பேர் வந்து இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இண்டிகேட்டர்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, EMA அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இண்டிகேட்டர்ஸ். EMAனா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த EMA அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இந்த காலம் வந்துருச்சுங்களா, இந்த காலம் வந்தோடனே என்ன ஸ்க்ரீனில் இந்த EMAங்கிறது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா. இப்போ 4 ரோ இருக்குது, இந்த 4 ரோ இந்த EMA வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ணு மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எனக்கு மறைஞ்சிடும், மறுபடியும் வேணும்னா வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தேவையான எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணலாம், ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த டெக்னிக்கல் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, யாராவது ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதிலே ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு சார்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர்ஸ் தான் வச்சுருக்க முடியும். ஒரு சார்ட்டில் என்ன பண்ண முடியும், உங்களால் 2 இண்டிகேட்டர்ஸ் தான் வச்சுருக்க முடியும். அதை தாண்டி இண்டிகேட்டர்ஸ் உங்களால் வச்சுருக்க முடியாது. ஓகேங்களா, அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா என்ன கேட்கும், உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும்.
ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். அதே மாதிரி இதிலே வந்து என்ன பண்ணலாம், ட்ரேடு பண்ணலாம் ஃப்ரீயாக. நீங்கள் ஆல்ரெடி டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இதில் நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து கூட ட்ரேடு கூட எடுத்துக்கலாம். பேப்பர் ட்ரேட் எடுக்கிற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சார்ட் உங்களுக்கு வேணால் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சார்ட் உங்களுக்கு தேவைன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை யாருக்காவது ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த கேமரா சிம்பிள் மாதிரி இருக்குங்களா, இந்த இடத்துல மெயினான கார்னரில் இருக்கும் இந்த கேமரா சிம்பிள். இந்த கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணி நான் காப்பி இமேஜ் இருக்கும், ஆர் டவுன்லோட் இமேஜ் இருக்கும். நீங்கள் காப்பி பண்ணி அவங்களோட பேஜில் போய் பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் டவுன்லோட் இமேஜ் கொடுத்து உங்களோட ஃபோட்டோலேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்குறதாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரேட் அப்படிங்கிற செக்மெண்ட், இந்த ட்ரேடிங்னா பாருங்கள், இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே என்ன இருக்குது, பேப்பர் ட்ரேட் ஆப் இதிலே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பேப்பர் ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி அலைன்ஸ் ப்ளூ டிமேட் அக்கௌண்ட் வந்து இதனோட டைப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணலாம், பேமெண்ட்டே பண்ணாமல் ஃப்ரீயாகவே இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டி சார்ட்ஸு, மல்டி டைம் ஃப்ரேம் யூசர்ஸ் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங் வியூ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிவைஸில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு டிவைஸில் தான் ஓப்பன் பண்ணுங்கிற எந்த நெசசரியும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ டிவைஸஸில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. இன்றைக்கி தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடிங் வியூவில் ஒரு சார்ட் ஒரு இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு காலமையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இதில் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் டைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.